ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்ல. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பாக்குறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு என்னோட பர்த் டைம் சரியாகல, டைம் சரியாகலன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துல இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். மேஷ ராசி 2026 ஏப்ரல் 19th அப்புறம் மேச ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். மேச ராசியில பிறந்தவருக்கு ராசியில இருக்கிற சூரியன் யூஸ்வலா ஒரு நல்ல கிரகம் தான். மேச ராசி பஞ்சம பாவாதிபதி. இவர் யூஸ்வலா ஒரு நாலேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் யாராவது கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இந்த ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கலாம், அவருக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ் இருக்கு, அதிகமான சக்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரியன் லக்னத்தில் இருக்கிற ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா ஃபீல் பண்றது, கோபம் அதிகமா சீக்கிரமா வரும். சில பேருக்கு அந்த எப்போ ஓவர் திங்கிங் வரலாம், அக்ரெசிவ்னஸ் வரலாம். இது கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கலாம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணி. ஆனா இந்த டைம் பீரியட்ல சூரியன் உங்களுக்கு கண்டிப்பா அந்த அக்ரெசிவ்னஸ் கொடுப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்தம பாவத்தை இந்த சூரியன் பார்க்கும்போது கண்டிப்பா மேச ராசியில பிறந்தவருக்கு மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வரும், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், பிரியற அளவுக்கு கூட வரலாம் பிரச்சனை. அது உங்க பர்சனல் ஜாதக மேல டிபெண்ட் ஆகிருக்கு. அப்படி அந்த சிவியாரிட்டி நம்ம எப்படி பார்க்கலாம். ஆனா இந்த ஜென்ரல் நம்ம ட்ரெண்ட் சொல்லும் போது கண்டிப்பா மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வரும். ரெண்டாவது சுக்ரன் 2வது வீட்டுல, அது ஓன் ஹவுஸ்ல ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனான்சியல் சக்சஸ் இருக்கும். மேஷராசியில பிறந்தவர் நீங்க எப்போ கொடுத்திருக்கிற பணம் திரும்பி வரலாம், அன்எக்ஸ்பெக்டடா பணம் வரலாம், நீங்க பண்ணிட்டு பிசினஸ்ல நிறைய நல்ல ஒரு ஃபைனான்சியல் ஃப்ளோ வரலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அங்கே கூட உங்களுக்கு பணம் வரலாம். இந்த மாதிரி அதிகமான லாபம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்சிமம் ப்ராஃபிட் நீங்க இந்த டைம் பீரியட்ல இந்த வீக்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3வது வீட்டுல இருக்கிற கிரகம் பார்த்தா குரு கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு, ஒரு பிளேஸுக்கு உங்களை கொண்டு போற சான்சஸ் இருக்கு. அதிகமான சான்சஸ் நீங்க டிராவல் பண்ணுவீங்க ஒரு கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு போறதுக்கு நிறைய நாள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ அந்த டைம் வந்துருச்சு, கண்டிப்பா நீங்க போவீங்க, அந்த பிளேஸை நீங்க விசிட் பண்ணுவீங்க. பஞ்சம பாவத்தில் இருக்கிற கேது கிரகம் இன்னும் நிறைய நாள் அங்க இருக்க போகுது. அங்க ஒரு மென்டல் டென்ஷன்ஸ், ஓவர் திங்கிங் உங்களுக்கு அது கொடுக்கலாம். இந்த ஓவர் திங்கிங்னால பிரச்சனை கிளியர் ஆகாது. அது உங்களை லூப்ல மாட்டிக்கிட்டு அதுலயே நீங்க சுத்துவீங்க. இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு அது இதே கிடைக்காது. வெறும் நீங்க அது ஓவர் திங்க் பண்ணி பண்ணி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க மட்டும், நீங்க சொல்யூஷன் பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மேஷ ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, சாடே சாத். நான் அப்போவே சொல்லியிருக்கேன், ஒரே ராசியிலேயே 1000 பேர் பிறந்திருப்பாங்க, கோடி பேர் பிறந்திருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. உங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கு கைரேகையும் பார்க்கணும். எதுக்குன்னா இந்த கைரேகையும் சேஞ்ச் ஆகாது, ஜாதகம் மாறலாம், ஆனா கைரேகை சேஞ்ச் ஆகுது. நீங்க அப்படி உங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சாடே சாத்தி பிரச்சனை பண்ணுமா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, மேரிட்டல் லைஃப் கொஞ்சம் டிலே ஆகும். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அதுக்கு சம்மந்தப்பட்ட நீங்க யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா அங்க சக்சஸ் இல்லை, லேட் ஆகும். ஆனா லவ் மேரேஜ் சான்சஸ் அதிகமா நடக்கும். இப்போ நீங்க யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே
பாசிபிலிட்டிஸ் உங்க குடும்பம் ஒத்துக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கும். நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நீங்க தூரமா இருக்கீங்க, இங்க வந்து மறுபடியும் நீங்க சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜாப் ரிலேட்டட் விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. நல்ல ஜாப் கிடைக்கலாம், ரொம்ப சூட்டபிளான ஜாப் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க கொடுத்திருக்கிற இன்டர்வியூல உங்களுக்கு சக்சஸ் 100% இருக்கு. இதுதான் தசம பாவம் வந்து 12th ஹவுஸ்ல இருக்கும்போது யூஸ்வலா வந்து வெளிநாட்டு ஜாபுக்காக யார் யார் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே அங்கே சக்சஸ் இருக்கு. வெளிநாட்டு ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கம்யூனிகேஷன் மேல கொஞ்சம் கண்ட்ரோல் வைங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க லிக்விட் ரிலேட்டட் பர்ஃப்யூம்ஸோ, டியோட்ரண்ட்ஸ், கிளாத்ஸ் ரிலேட்டட் பிசினஸ்க்கு நீங்க மெடிக்கல் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பிசினஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நன்றி.